மனிதர்களுக்கு பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதம் தான் கண்ணீர். இது வெறும் மன வருத்தத்தை வெளிப்படுத்துற செயல்பாடு மட்டுமல்ல, அறிவியல் பூர்வமா இதற்கு பின்னால பல முக்கிய காரணங்களும் இருக்குன்னே சொல்லப்படுது. என்னடா இது கண்ணீரை பற்றி பேசிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? வெங்காயம் நறுக்கும் போது ஏன் கண்ணீர் வருதுன்னு பல்வேறுபட்ட சிந்தனைகள் எல்லாருக்குமே ஓடிக்கிட்டே இருக்கு. அது என்னத்துக்கு, ஏன் இப்படி கண்ணீர் வருது, இந்த கண்ணீர் வருதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை வருதுன்ற விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோவை இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாம் மன உளைச்சல்ல இருக்கும்போது மன அழுத்தத்தை ஏற்படுத்துற ஹார்மோன்களை வெளியேற்றத்தான் கண்ணீர் உதவுது. இது ஒரு வகையில நம்ம உடல்ல மன சுத்திகரிப்பு செயல்முறைன்னு சொல்லலாம். நாம் சோகமான திரைப்படங்களோ தொடர்களோ அல்லது நிஜ வாழ்க்கையில பிறரோட துயரத்தை காணும் போது கண்ணீர் தானாகவே பொல பொலன்னு வரும்னே சொல்லலாம். இதன் மூலம் நம் துயரத்து அருகில இருக்கிறவங்களுக்கு வெளிப்படுத்துறதோட நம் மனக்காயங்களையும் ஆற்றிக்கொள்கிறோம் என்று விஞ்ஞானிகள் சொல்லுறாங்க. கண்ணீர்ல சில ரசாயனங்கள் மற்றும் அடுக்குகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் தொடர்ந்து பார்க்க போறோம். கண்ணீரில உப்புகள், ஆன்டிபாக்டீரியல் என்சைம்கள், எலக்ட்ரோலைட்டுகள் ஆகியன இருக்கு. கண்ணீர் லிபிட், அக்வஸ் மற்றும் சளி என்ற 3 அடுக்குகளால உருவாக்கப்பட்டிருக்குது. மொத்த கண்ணீரையும் கண்ணுல கட்டி வச்சிருக்கிற உள்தான் சளிப்படல அடுக்குன்னு சொல்லப்படுது. கண்ணை நீரேற்றமாக வைச்சிருக்கவும், பாக்டீரியாவை விரட்டுறதுக்கும் மற்றும் கருவிலிய பாதுகாக்கிறதுக்கும் நேர் நிறைந்து நடுத்தர அடுக்கு என்றது செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. கண்ணீரோட மேற்பரப்ப கண்ணுக்கு தெரியும்படி மென்மையாக வச்சிருக்கவும், மற்ற அடுக்குகள் ஆவியாகாம தடுக்கவும் வெளிப்புற எண்ணெய் அடுக்கு என கண்ணீரில இவ்வாறு 3 அடுக்குகள் எப்பவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும்னு சொல்லப்படுது. இதை விட இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. கண்ணீர்ல 3 வகை இருக்குன்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் நாங்க தொடர்ந்து பார்க்க போறோம். அதாவது கண்ணீர்ல 3 வகை இருக்கு. அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பணியை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறது அடித்தள கண்ணீர். கண்களை பாதுகாக்க, ஈரப்பதத்தோட வச்சிருக்க மற்றும் ஊட்டமளிக்க என்று இந்த கண்ணீர் எப்பவுமே கண்கள்ல இருக்கும். இது நம் பார்வைக்கு தெளிவையும் பார்க்கிற பொருளை சரியாக பார்க்கவும் உதவுது. இந்த கண்ணீர்ல ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரியன்ஸ் இருக்கு. நமக்கு காலகாலமா இருக்கிற ஒரு சந்தேகத்துக்கான கண்ணீர் தான் அடுத்த கண்ணீர் இருக்குது. அதாவது எரிச்சல்களை நீக்கிற கண்ணீர். வளமையா நாங்க வெங்காயத்தோடு உரிக்கும் போது நமக்கு தானாகவே கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்திற்கான விடையத்தான் அடுத்த கண்ணீரை பற்றி பார்க்க போறோம். வெங்காயத்தை வெட்டும் போது தூசி அல்லது புகை கண்ணுல படும் போது இந்த வகையான கண்ணீர் தான் சுரக்குது. இது ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு எரிச்சலூற்ற பொருட்களை வெளியேற்றுது. இதுல பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுற ஆன்டிபாடிகள் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்து உணர்ச்சி கண்ணீர். மகிழ்ச்சி, சோகம், பயம் போன்ற உணர்ச்சி வசப்பட்ட தருணங்கள்ல இந்த கண்ணீர் தான் வரும். கடும் வலி அல்லது மன உளைச்சலின் போது கூட இந்த கண்ணீர் சுரக்குதுன்னு சொல்லப்படுது. இந்த உணர்ச்சி கண்ணீர் மன அழுத்த ஹார்மோன்களின் அளவை சமநிலைப்படுத்தவும் உதவுது. இப்படி கண்ணீர்ல 3 வகை இருக்கு. அடுத்து நாங்க பார்க்க போறது கண்ணீர்ல நன்மையும் இருக்குன்னு பார்க்க போறோம். கண்ணீர் விடுறதால பல நன்மைகளும் கிடைக்குது. அது எல்லாருக்குமே தெரியாத விஷயம். இதுல ஃபர்ஸ்ட் நாங்க பார்க்க போறது உறவுகளை மேம்படுத்துது. கண்ணீரால உறவுகள் மேம்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. அதாவது உணர்ச்சி பூர்வமான கண்ணீர் விடுவது நம் உணர்வுகளை பிறரிடம் வெளிப்படுத்த உதவுகிறது. இதன் மூலம் உறவுகள் வலுப்படுதுன்னு சொல்லப்படுது. அடுத்து மன நிம்மதி கிடைக்குதா. அதாவது அழுவதன் மூலம் மனக்காயங்கள் ஆற்றப்படுது, கோபம் தணியுது, மேலும் மோசமான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் உதவுது. சில நேரம் உங்களுக்கு கூட சொல்லியிருப்பாங்க, நல்லா அழுதீங்கன்னா மனசுல நிம்மதி கிடைக்கும் இல்ல. அடுத்து
பரிதாபத்தை பெறப்படுது. மற்றவர்களோட பரிதாபங்களை பெறவும் நமது மனநிலையை வெளிப்படுத்தவும் கண்ணீர் ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுது. சில நேரங்கள்ல நம்ம மீது யாரும் கோவப்பட்டா கூட நாம அழுது காட்டினாவே நம்ம மீது பரிதாபப்பட்டு சில பேர் கோவத்தை தணிச்சு கொள்ளுவாங்க. இவ்வாறு பரிதாபத்தை பெறதுக்கும் கண்ணீர் பயன்படுத்தப்படுது. இது போன்ற அப்டேட்ஸை பாக்குறதுக்கு மறக்காம தமிழ் பிளஸோட இணைஞ்சிருங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.